2 ஆண்டு. சரி விடுங்க. சஞ்சய் காந்திக்கு அப்புறம் அப்ப எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அப்பெல்லாம் கார் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக் பண்ணும். முதல்ல பணத்தை கொடுத்தா தான் ஒரு மாருதி காரை தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் பெரிய கொள்ளுபடி நடந்து அந்த கம்பெனி டேக் ஆஃப் ஆகாம, ஏன்னா சஞ்சய் காந்திக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு. he was busy sterilizing people. யாருக்கும் குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார். போர்ஸ்ஃபுல்லா பெண்களை கொண்டு வந்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது என்பதற்காக சர்ஜரி பண்ணிட்டு இருந்தார். அதனால மாருதி கம்பெனி கொடுக்க வேண்டிய கவனம் அவர் கொடுக்காதனால அந்த கம்பெனி கிட்டத்தட்ட திவால் நிலைமையில போச்சு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க, இந்த குடும்பம் காங்கிரஸ் இது எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டில் எப்படியெல்லாம் ஆட்சி நடந்தது. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கை காட்டி காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுடைய வண்டவாளம் 1959 இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருக்கு போர் அடிச்சதுன்னா ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கலைப்பாங்க. அவங்க எதுக்காக ஆட்சியை கலைச்சாங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்க. 1967 ஹரியானாவில் ஆட்சியை கலைக்கிறாங்க. எதுக்குன்னா, பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தனி சண்டை. அந்த தண்ணி சண்டைக்கு நடுவராக பிரதமர் இருப்பார் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதை ஹரியானா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஹரியானால ஆட்சியை கலைச்சாச்சு. 71 ஒரிசால அவங்களுடைய கூட்டணி உடைந்து விட்டது என்பதற்காக ஆட்சியை கலைச்சாச்சு. கர்நாடகால 71 மெஜாரிட்டி வரல ஆட்சியை கலைச்சாச்சு. குஜராத் 71 காங்கிரஸ்க்குள்ள 2 குரூப் சண்டை போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அப்ப காங்கிரஸ் ஆர்கனைசேஷன், காங்கிரஸ் இந்திரா, அதுக்கு ஆட்சியை கலைச்சாச்சு. 1973 மணிப்பூர் எதிர்கட்சிகிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தும் காங்கிரஸ் கட்சியினால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்காக ஆட்சியை கலைச்சாச்சு. 1974 மணிப்பூர் மறுபடியும் ஆட்சியை கலைக்கிறாங்க. இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு முன்பே ஒரு எமர்ஜென்சி போன்றுதான் நம்முடைய நாடு செயல்பட்டு கொண்டிருந்தது. அதன் பிறகு அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஏற்கனவே பேசணுங்க. இந்திரா காந்தி அம்மையார் ஜூன் 25, 26 நள்ளிரவில் அதை கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்கன்னாங்க, எமர்ஜென்சி யாரும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருமே முக்கியமான பத்திரிகை ஆபீஸ்ல போய் ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ண வைக்கிறாங்க. எல்லாரும் ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆபீஸ்ல ஏறி இருந்து. 26 ஜூன்ல இருந்து வரக்கூடிய செய்தித்தாள்ல வரக்கூடிய செய்தியை 25 ஜூன்ல இருந்து சென்சார் பண்றாங்க. எத்தனை நாளைக்கு பண்றாங்கன்னா 21 மாதங்கள் பண்றாங்க. என்ன செய்தி வரணும், என்ன செய்தி வரக்கூடாது, எமர்ஜென்சி எப்படி ரிப்போர்ட் பண்ணணும். அதனாலதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 26 ஜூன் பாத்தீங்கன்னா பல செய்தித்தாள்ல எமர்ஜென்சியை வெல்கம் பண்ணி செய்தி வந்திருக்கும். ஏன்னா சென்சார் போர்டு அவங்க உள்ள எடிட்டோரியல் உட்கார்ந்துகிட்டு இவங்க டைப் அடிச்சு அச்சடிச்சு இவங்க வந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்து எப்படி எல்லாம் பிரஸ், இன்னைக்கு பிரஸ் நண்பர்கள் சொல்றாங்கன்னே பிஜேபி ஆட்சியில் இப்படி குத்திட்டீங்க அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 26 ஜூன்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு நிலைமை என்ன. ராஜஸ்தான்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, மங்கள் பேரி, ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன். அவரை வந்து 30 ஜூன் 1975 டிரான்ஸ்பர் பண்றாங்க. அப்படின்னா எமர்ஜென்சி அறிவிச்சு 5 நாள் கழிச்சு டிரான்ஸ்பர் பண்றாங்க. நம்ம பிரஸ் நண்பர்கள்லாம் போய் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் ஹர்தீப் ஜோஷிட்ட கேட்கிறாங்க, எதுக்குங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, எமர்ஜென்சிக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி அவருக்கு போன் பண்ணாரு, இந்திரா காந்தி அம்மையாரை டிஸ்குவாலிஃபை பண்ணதை தவறுன்னு ராஜஸ்தான்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொன்னாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் 10,000 பேர்த்த வச்சு கூட்டம் நடத்தி கோர்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த சொன்னாங்க. அப்ப இவருக்கு நாங்க கேட்டோம், உங்ககிட்ட ராஜஸ்தான் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு, ஒரு 100 ட்ரக் அனுப்புங்க, அதுல 10,000 பேர்த்த ஏத்திக்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரி மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் எமர்ஜென்சி போட்டோன்னு தூக்கி அடிச்சிருக்கோம். பிரஸ் கேட்கறாங்க, தப்பு இல்லைங்களா? அதுக்கு அந்த ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் ஹர்தீப் ஜோஷி சொல்றாரு, அவரை மீசால கைது பண்ணி நீங்க சந்தோஷப்படுங்க, டிரான்ஸ்பர் தான் நாங்க பண்ணணும் அப்படின்னு. ஆனா இங்க இருப்பவர்கள் எல்லாம் மீசால வேறு காலகட்டத்தில் கைதாகி சிறைக்கு சென்றவர்கள். எப்படி நம்முடைய நாடு இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் 2 தியரி இருக்குதுங்க. ஒண்ணு, இந்திரா காந்தி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் PN தார், அவங்க ஒரு US அம்பாசிடர் சொல்றாங்க, நாங்க எதற்கு வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்திய நாட்டுக்கு இந்த பிரதம மந்திரி போன்ற ஒரு தேர்வு சரியா வராது. இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, இந்த நாட்டுக்கு அந்தந்த மாநிலத்துல ஓட்டு போட்டு ஒருத்தர் ஒரு மொழி பேசுறாங்க, அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு MP எல்லாம் வந்து அவங்க பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கலாம் இந்த நாட்டுக்கு ஒத்து வராது. அதனால மேடம் நினைக்கிறாங்க, எமர்ஜென்சியை பயன்படுத்தி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அந்த நாட்டை மூவ் பண்றதுக்காக நாங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், அதற்காக நாங்க யோசிச்சு ஒரு பேப்பர் ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது யார் எழுதுனாங்க? DK பரு
ரஜினி பட்டேல், சித்தார்த் சங்கர் இவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு இன்ஃபார்மலா இந்திரா காந்தி அம்மையார் ஆராய சொல்றாங்க. நம்ம நாட்டுல பிரதம மந்திரி முறை வேண்டாம், ஜனாதிபதி முறை வேண்டும், எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடணும். இன்னைக்கு இவங்க சொல்றாங்க நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம். ஒரு குரூப் இந்தியாவில் கிளம்பி இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதன் பிறகு அங்கிருந்து யாரோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பேப்பரை லீக் பண்றாங்க. அந்த பேப்பர் அங்கிருந்து லீக் பண்ணி இன்டர்நேஷனல் ஒரு பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை இந்திரா காந்தி அம்மையார் டிராப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி எமர்ஜென்சி வந்துருச்சு. எமர்ஜென்சில வேற எல்லாம் என்ன பண்ணாங்க பாருங்க. ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும். ஆர்பிஐ கவர்னர் ஏன் அப்பாயிண்ட் பண்ணுங்க? ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணா தான் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசியை மேனிபுலேட் பண்ண முடியும். ஆகஸ்ட் 1975 சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தியினுடைய பையன் சஞ்சய் காந்தி சொல்றாரு, இந்த கேஆர் பூரி அப்படிங்கிறவர் தான் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரா நாம நியமனம் செய்ய வேண்டும் என்று. அதற்கு நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவங்க அப்ஜெக்ட் பண்றாங்க. அவருக்கு பேங்கிங்னா என்னன்னு தெரியாது, அவருக்கு பினான்ஸ் தெரியாது, அவர் எப்படி கவர்னரா போடுறது? அதெல்லாம் ஓவர் ரூல் பண்ணி கேஆர் பூரி அவங்கள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் ஆகஸ்ட் 1975 போட்டுறாங்க. அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா, ஆர்பிஐ கவர்னரா மாருதி கம்பெனி பேங்க்ல இருந்து பண்ணக்கூடிய வித்டிராவல் லிமிட்டை பேங்க்குக்கு சிறப்பு பர்மிஷன் கொடுத்து ரைஸ் பண்றாங்க. ஏன்னா 3 வருஷமா கம்பெனி கவுத்திட்டாங்களே, அதனால இன்னும் பாரோ பண்றதுக்கான லிமிட் அந்த புது ஆர்பிஐ கவர்னர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க செய்யறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க எமர்ஜென்சில எந்த அளவுக்கு இந்த நாட்டை இவங்க சின்னாபின்னப்படுத்த முடியும் என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எங்கே இல்லை. 39வது அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 39th அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வர்றாங்க. இதை நல்லா கேளுங்க, நல்லா கேட்கணும். ஒரு இந்திய குடிமகன் யாரெல்லாம் அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் விரும்புறாங்களோ இந்த 39வது அமெண்ட்மெண்ட் எப்படி நீங்க நல்லா கேட்கணும். இந்திரா காந்தி அம்மையார் டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு அலகாபாத் ஹைகோர்ட்ல 12 ஜூன் 1975. கிருஷ்ணய்யர் அவரும் ஃபேவரபிளா தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு 24 ஜூன் 1975. இப்பதான் மேனிபுலேட் பண்ணணும். இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க, இந்த நாட்டுல 4 பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்கக்கூடிய கூடாது அப்படிங்கறதா 39th அமெண்ட்மெண்ட். அந்த 4 பேர் யாருன்னா பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ஸ்பீக்கர். இந்த 4 பேரை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு யாருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிற அதிகாரத்தை எடுப்பதுதான் 39வது அமெண்ட்மெண்ட், 39th அமெண்ட்மெண்ட். அதை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. ஆகஸ்ட் 7 1975 வியாழக்கிழமை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, வியாழக்கிழமை ஆகஸ்ட் 7 1975 பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வர்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் எமர்ஜென்சி கொண்டாந்தாச்சு. பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வேணும். இங்க நம்ம ஐயா கார்வேந்தன் ஐயா இருக்கிறாங்க, நிறைய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி வேணுங்கிறதுக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பி எல்லாம் பிடிச்சி சிறையில் அடைச்சாச்சு. எதிர்கட்சியில அடைச்சிட்டீங்கன்னா 2/3 வந்துருமல்ல. 100 பேர் இருக்காங்க, 30 பேர் ஜெயில அடைச்சிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது 70 பேர் இருக்காங்க. 2/3 உங்களுக்கு வந்துருச்சு. அப்படி பண்ணி பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க. அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 7 1975 லா மினிஸ்டர் HR கோகலே இந்த 39th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றார். இந்த 4 பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8 1975 பாராளுமன்றம் அந்த பில்லை பாஸ் பண்ணுது. ஆக்டா மாறுதுங்க, பில்லை பாஸ் பண்ணுது, என்ன கையெழுத்துக்கு போலீங்க. சனிக்கிழமை ஆகஸ்ட் 9 அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திரம். அப்ப உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் பாஸ் பண்ணணும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இவங்க எல்லாம் பாஸ் பண்ணணும். வியாழக்கிழமை பார்லிமெண்ட் கொண்டு வந்தாச்சு, வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு. சனிக்கிழமை ஆகஸ்ட் 9 காங்கிரஸ் கட்சிகள் ஆளுகின்ற 17 மாநிலத்தில் விசித்திரமா சட்டசபை கூடுது. அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, யாரும் கால்ஃபர் பண்ணல, யாரும் கால் கொடுக்கல. சனிக்கிழமை அன்னைக்கு 17 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாரும் சேர்ந்து 39வது அமெண்ட்மெண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா 2/3 ஆஃப் ஸ்டேட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். இது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை, இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி காத்து கொண்டிருக்கின்றார். ஆகஸ்ட் 10 1975 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஜனாதிபதி கையெழுத்து போடுறார். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு கவர்மெண்ட் பிரிண்டிங் பிரஸ் திறந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு டைப் அடிக்கிறாங்க. இது ஆகஸ்ட் 10 1975. ஏன்னா ஆகஸ்ட் 11 1975 சுப்ரீம் கோர்ட்ல இந்திரா காந்தி அம்மையாருடைய கேஸ் அப்பீலுக்கு வருது. இந்த நியாயத்தை பார்த்திருக்கீங்களா? வியாழக்கிழமை பார்லிமெண்ட், வெள்ளிக்கிழமை பாசிங், சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜனாதிபதி கையெழுத்து, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறாங்க கெசட் நோட்டிபிகேஷன். காரணம், திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கவர்மெண்ட் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லுவாருன்னா, பாராளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் போட்டு விட்டோம், உச்ச நீதிமன்றத்தை இதை கேட்பதற்கு அருகதை இல்லை என்று சொல்வதற்காக இத்தனை வேலை செய்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் யாராவது இந்த அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னா அது காங்கிரஸ் கட்சி. இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போலாங்க. இன்னும் நிறைய கதைகளாக நம்ம பேசிட்டே போலாங்க பண்ணது எல்லாமே.
1,14,000 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. 21 மாதத்துல 1,14,000 பேர். அதுல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க வேற வேற பகுதியில. ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாது எப்ப வெளியே வருவாங்க. அதை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. 9 ஹைகோர்ட் தைரியமான நீதிபதிகள் இருக்கிறாங்க. 9 உயர்நீதிமன்றத்தில் 9 உயர்நீதிமன்றம் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் கைது செய்தது தவறு. ஹெபியஸ் கார்பஸ் போட்டீங்கன்னா இந்த டிடென்ஷன் ஆர்டர் வந்து இல்லீகல், அல்லது ஒருத்தருக்கும் கைதுக்கு தனித்தனி காரணம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு எஸ்ஆர் சேகரனை கைது பண்ணாங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஆர்டரை வயலேட் பண்ணாரு, அதுக்கு இவர் கைது. இன்னொருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு கைது, இன்னொருத்தர் கோஷம் போட்டாரு கைது. செப்பரேட் ஆர்டர்ஸ். அதுக்கு 9 உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா 9 ஹைகோர்ட்ஸ் ஒருத்தருடைய கேஸையும் ஆராய்வதற்கு எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவங்க செப்பரேட்டா கோர்ட்டுக்கு போய் என்னை ஏன் கைது பண்ணாங்க, இது நியாயமா, எனக்கு கான்ஸ்டிடியூஷன் அந்த ரைட் இருக்கு. இந்த 9 ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் இந்திய வரலாற்றுல மோசமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா இந்த எஸ்டிஎம் ஜபல்பூர் 1976 அந்த தீர்ப்பு அந்த மோசமான தீர்ப்புல நம்பர் 1 தீர்ப்பாக வரும். அன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. இந்திய வரலாற்றுல ஒரு மாபெரும் பிழை நடந்திருக்குன்னா இந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மட்டும் நான் படிச்சு காட்டேன். காலையில் அதை படிக்கும் போது எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட் பிபி அதிகமாயிருச்சு. அதுல அவங்க சொல்றாங்க அந்த தீர்ப்பை நான் அப்படி ஆங்கிலத்தில் படிக்கிறேங்க. அந்த தீர்ப்புடைய கண்டென்சேஷன். In view of the presidential order dated 27 June 1975, இங்க இருக்க உங்களுக்கு no person has any locus standing. இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை to move any writ petition under article 226. article 226 தான் நீங்க போவீங்க. நீங்க வந்து சட்டவிரோதமா கைது பண்ணிருக்காங்க. Before a high court for habeas corpus, அதாவது இவங்க சார்பாக மனைவியோ கணவரோ போய் கணவனை கண்டுபிடிச்சு கொடுங்க, மனைவியை கண்டுபிடிச்சு கொடுங்க, or any other writ or order or direction to challenge the legality of an order of detention. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டரை இவங்க எந்த காரணத்திற்கும் கூட சேலஞ்ச் பண்றதுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லை. Order of detention on the ground that the order is not under or in compliance with the act or is illegal or is vitiated by malified factual or legal or is based on extraneous consideration. அதாவது கதவை வந்து இறுக்கி சாத்துறது வேறங்க, இது கதவை சாத்தி ஆணி அடிச்சிருக்காங்க. அந்த ஆர்டர் இல்லீகல், கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டர்ல தவறு இருக்கு, கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டருக்கு வந்து அருகதை இல்லை, கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டர் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன், கோர்ட்டுக்கு போக முடியாது. எல்லாத்தையும் அரைச்சாச்சு, எப்படி கோர்ட்டுக்கு போவீங்க? அப்ப ஒரே ஒரு ஜஸ்டிஸ் மட்டும், ஜஸ்டிஸ் கண்ணா. என்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கோர்ட் நம்பர் 2ல அவருடைய புகைப்படம் இருக்கும். யாருங்க சென்றாலும் கூட கண்ணாவுக்கு ஜஸ்டிஸ் கண்ணாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு தான் இன்னைக்கு கோர்ட் நம்பர் 2ல இன்னைக்கும் ஹியரிங் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் கண்ணா மட்டுமே அதை எதிர்த்து ஒரு டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இது தவறு என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கொடுத்தாங்க. அதனால அன்னைக்கு உங்களுக்கு எப்பவுமே நீதிமன்றத்தை நம்புவோம். அரசு தவறு செய்தாலும் கூட நீதியை நாடலாம் நீதிமன்றத்தில் இருப்பதை கூட 1976ல ஆணி வச்சு அந்த கதவை அடிச்சுட்டாங்க. அதன் பிறகு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது வெளியே வருவோம் என்று தெரியாமல் உள்ள இருந்தாங்க. ஏன்னா ஹைகோர்ட்டும் ஆப்ஷன் முடிஞ்சது, சுப்ரீம் கோர்ட் ஆப்ஷன் முடிஞ்சது. எப்ப வருவாங்க தெரியாது. எமர்ஜென்சி எத்தனை நாள் தெரியாது. 42nd அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வர்றாங்க. பார்லிமெண்ட்னுடைய காலத்தை 5 ஆண்டுகள்ல இருந்து 6 ஆண்டா மாத்த போறோம். 5 இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ். இதெல்லாம் பாருங்க என்ன அநியாயம். அதனால யாருக்குமே எதுவும் தெரியாது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் எலெக்ஷனை கால் பண்றாங்க. ஏன் தெரியுங்களா? பேப்பர்ல நல்ல செய்தியா வர்றதை பார்த்து நிச்சயமா ஒரு சூப்பர் மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவங்க தேர்தலை கால் பண்றாங்க. ஏன்னா பேப்பர் எல்லாம் மேனிபுலேட்டட், எடிட்டோரியல் அவங்களே உட்கார்ந்து எழுதி வரப்பட்ட செய்திகள் அது. அதன் பிறகு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லுகின்றோம். இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் தோத்த பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி ஃபேமிலியை பீஸா நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள். இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக. ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கலகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக. அப்ப காப்பாற்றினது யாரு தெரியுங்களா? இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினெட்ல இருந்த அன்னைக்கு மொராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க, இந்திய மக்கள் அப்படி இல்லை, எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட வராது. நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாதீங்க. ஒருவேளை நீங்க அவங்க நாட்டை விட்டு போயிருந்தா நாடு எப்பவும் முன்னேறி இருக்கும், வேற வழி இல்லை. 1977க்கு பிறகும் அந்த காந்தி ஃபேமிலியை இன்னும் பல எலெக்ஷன் நாம் பார்த்தோம். 80ல பார்த்தோம், 84ல பார்த்தோம், பல இடத்துல பார்த்தோம்.
இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.